அண்டம் முழுவதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆணை முகம் என்னும் ஓம்கார விளக்கம். கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு திருத்தலத்திலும் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை பற்றி ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் விநாயகர் மாற்றுரைத்த விநாயகர், திருவாரூரில் வீற்றிருக்கக்கூடியவர். அதற்கு முன்பு மாற்றுரைத்த விநாயகர் விருத்தாச்சலத்திலும் ஒருவர் உண்டு. விருத்தாச்சலம் திருத்தலமானது முதலில் திருமுதுகுன்றம் பழமலை என்கின்ற பெயரால் அழைக்கப்பட்டது. தேவார காலத்துல விருத்தா அப்படின்னா பழமையான, முதுமை வாய்ந்த அப்படின்னு பொருள். அசலம் அப்படின்னா மலை, குன்று அப்படின்னு பொருள். இப்போ விருத்தாச்சலம் அப்படின்னா பழமையான மலை, திருமுதுகுன்றம். அதனால் இந்த பெயரானது பிறகு விருத்தாச்சலம் என்று மாறிவிட்டது. ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் தல யாத்திரை சென்று வருகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமானிடம் வேண்டி தன்னுடைய மனைவி பறவை நாச்சியாருக்காக பொன் வேண்டி பாடுகிறார். இறைவனும் 12,000 பொன்னை அவருக்கு வழங்குகிறார். அந்த பொன்னை எல்லாம் திருவாரூரில் இருக்கின்ற மக்கள் மகிழ்வுறும் வகையில் அங்கு வரச் செய்ய வேண்டும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டுக்கொள்கிறார். அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த இடத்துல விருத்தாச்சலத்துல மணிமுத்தா நதியில அந்த பொன்னையெல்லாம் போட்டு திருவாரூரில் கமலாலய குளத்தில் இருந்து தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு எம்பெருமான் சொல்ல, அதை போலவே அந்த மணிமுத்தா நதியில எம்பெருமான் கொடுத்த அந்த 12,000 பொன்னையும் போட்டு விடுகிறார். இப்போ அதற்கு ஒரு சாட்சி வேண்டும் இல்லையா? அதுல இருந்து ஒரு சிறு பொன் துண்டம் எடுத்து அதனுடைய உண்மை தன்மையை அறியும் விதமாக நாம மாற்றுரைத்தல், பொன் உரைத்து பார்க்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இப்போ மாற்றுரைக்கிறார், அதனுடைய உண்மை தன்மையை தெரிந்து கொள்வதற்காக உரைத்து பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பொன் பத்தரை மாத்து தங்கம்னு சொல்லுவோம். ரொம்ப தூய்மையான தங்கமா இருந்திருக்கு. இதற்கு யாரு சாட்சி அப்படின்னா அந்த மணிமுத்தா நதிக்கரையில வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமான் சாட்சி. இப்ப அந்த பொன் தூய்மையான பொன் தான் அப்படின்னு சாட்சி சொன்னதால மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னு அந்த முதுகுன்றத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு பெயர். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிமுத்தா நதிக்கரையில அந்த பொன்னை எல்லாம் போட்டுவிட்டு அதன் பிறகு மீண்டும் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று இறைவனையெல்லாம் வணங்கி விட்டு இப்ப திருவாரூருக்கு வராரு. அவருக்கு அந்த நதியில போட்ட பொன்னை இங்க எடுக்கணும்னு ஆசை. உடனே இல்லத்திற்கு சென்று பறவை நாச்சியாரை அழைத்து கொண்டு அந்த திருக்கோவிலுக்கு செல்கிறார். இப்போ பறவை நாச்சியாருக்கு ஒரே ஆச்சரியம், நீங்க போட்டது அங்க விருத்தாச்சலத்துல மணிமுத்தா நதியில, திருவாரூர்ல ஒரு குளத்துல எடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே, அது எந்த வகையில சாத்தியம் அப்படின்னு அவங்களுக்கு அதை நம்ப முடியாமலே இருந்தது. உடனே இருவரும் வராங்க. அங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வராங்க. அந்த கமலாலய திருக்குளத்துல இறங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேடுகிறார். பொன் கிடைக்கல. உடனே இவருக்கு வருத்தம், பொன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்ட அவர் எம்பெருமானை எண்ணி பாடல் பாடுகிறார். அந்த பழமலை நாதரை எண்ணி பாடல் பாடுகின்ற பொழுது 8வது பாடல் வரைக்கும் பொன் கிடைக்கல. 9வது பாடல் பாடுகின்ற பொழுது அந்த குளத்திலிருந்து பொன் கிடைத்து விட்டது. அது அப்படியே எடுக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. எடுத்த அவர் அதனுடைய உண்மை தன்மையை சோதிக்க வேண்டும் இல்லையா? உடனே விநாயகர் எங்க இருக்காருன்னு தேடுறாரு. ஏன்னா அங்க முதுகுன்றத்துல விநாயக பெருமான் தான் அதனுடைய உண்மை தன்மையை குறிப்பிட்டு சொன்னார். இப்ப விநாயக பெருமான் தானே மீண்டும் சாட்சி சொல்ல வேண்டும். அதனால தேடுகின்ற பொழுது வடகிழக்கு புறத்துல ஒரு விநாயகர் வீற்றிருப்பதை பார்க்கிறார். உடனே அங்கு சென்று தான் ஏற்கனவே ஒரு சின்ன பொன் துண்டம் அவர் கையில வைத்திருந்தார் இல்லையா, அதை கொண்டு அந்த பொன்னினுடைய தரமும் இங்கு குளத்திலிருந்து எடுத்த பொன்னினுடைய தரமும் சரியாக ஒரே மாதிரி இருக்கிறதா அப்படின்னு உரைத்து பார்க்குமாறு சொல்ல, அதை பார்த்த விநாயக பெருமான் இந்த பொன்னினுடைய தரமானது சற்று குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் வருத்தம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. இன்னும் தொடர்ந்து இறைவனை பாட அதன் பிறகு அவருக்கு தூய்மையான பொன்னானது கிடைத்து விட்டது. இப்படி மாற்றுரைத்த விநாயகராக திருவாரூரில் வடகிழக்கு பகுதியில் வீற்றிருந்த விநாயகரும் இருந்ததால் அவருக்கும் அதே பெயர் ஏற்பட்டது. இப்படி சிறப்பு வாய்ந்த அந்த திருத்தலத்துல நிறைய பெருமைகளும் உண்டு. இப்போ விபசித்து முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர், அவர் இந்த கோவிலை புனரமைப்பு செய்கின்ற பொழுது
அங்கு பணி செய்த வேலையாட்களுக்கெல்லாம் கூலி தரணும். அவருக்கு கையில் பணம் இல்லை. வன்னி இலைகளை எல்லாம் பறித்து அவர்களுக்கு கூலியாக தர, அதன் பிறகு அந்த இலைகள் எல்லாம் அவரவருக்கு எவ்வளவு கூலி சேர வேண்டுமோ அவ்வளவு பொற்காசுகளாக மாறிவிட்டன. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலம் அந்த திருத்தலம். குபேரனினுடைய மகள் அந்த கோவில் புனரமைப்புக்காக தன்னுடைய நகைகளை எல்லாம் கொடுத்த வரலாறும் கூட உண்டு. இப்போ இந்த திருவாரூர்ல வடகிழக்கு பகுதியில், கமலாலய குளத்துக்கு அருகில் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு மாற்றுரைத்த விநாயகர் என்ற பெயர். அந்த கோவில் ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்கும். அந்த கோவிலில் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எம்பெருமான் பொன் கொடுத்ததும், அதற்கு விநாயக பெருமான் மாற்றுரைத்து அதனுடைய தூய்மை தன்மையை கூறியதும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனுடைய தரம் குன்றிய பொழுது ரொம்ப வருத்தப்பட்ட அந்த நிகழ்வும் இவையெல்லாம் அங்கு புடைப்புச் சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி உண்மை தன்மையை அவர் வெளிப்படுத்திய ஒரு விநாயகராக காட்சி தருகிறார். நம்முடைய வாழ்விலும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் தெளிவான மனம் நமக்கு கிடைக்க வேண்டி இந்த மாற்றுரைத்த விநாயகரை நாம் வணங்கினால் எல்லாவித நன்மைகளையும் அந்த விநாயக பெருமான் நமக்கு அருள்வார். மாசி மகம் திருவிழா இந்த திருத்தலத்தில் விசேஷமான திருவிழாவாக இருக்கிறது. குரு நமச்சிவாயர் சிதம்பரம் திருத்தலத்திற்கு வருகின்ற வழியில் அவருக்கு தீராத பசி. அந்த பசியை போக்குமாறு அம்மனை நினைத்து வேண்டுகிறார். அதுவும் அம்மனை கிழவியாக உருவகித்து பாடுகிறார். இப்போ அம்பாள் பார்க்கிறா, பசிக்கு உணவு வேணும், கிழவியா வேற உருவகித்து பாடிவிட்டார். கிழவியால எப்படிப்பா உணவு கொண்டுட்டு வேகமா வர முடியும் அப்படின்னு அம்மன் சொல்ல, உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து குரு நமச்சிவாயர் அம்பாளை ஒரு சிறு பிள்ளையாக நினைத்து பாட பாலாம்பிகையாக எழுந்தருளினாள் அம்பாள். அவரினுடைய பசியையும் போக்கினாள். இப்படி அந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய அம்பாளை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்பவளாக பாலாம்பிகையாக அவள் வீற்றிருக்கிறாள். உயிர் பிரிந்த ஜீவன்களுக்கு அம்பாள் அவளுடைய புடவையால் விசிற, சிவபெருமான் அவர்கள் காதிலே நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்ல அந்த உயிரானது எம்பெருமானினுடைய திருவடி நிழலை அடையும். அதனால் இந்த பகுதிக்கு விருத்த காசி என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. விருத்தாச்சலம் திருத்தலத்திலும் திருவாரூர் திருத்தலத்திலும் வீற்றிருக்கக்கூடிய மாற்றுரைத்த விநாயகர் நமக்கு எல்லா நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் வழங்குவார். மீண்டும் வேறொரு தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை பற்றி நாளைய தினம் தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.